ஹலோ காய்ஸ், வெல்கம். எப்பயுமே நம்ம வெல்கம் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் எப்பயுமே வெல்கம்னே சொல்லி ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஆர் தான். போன டைமும் பிஆர் போட்டேன். என்ன பண்ணுறது, ஒருத்தன் நம்மளை தூக்கி போட்டான். அது என்ன கொஞ்சம் சோகமாக இருக்குது. அதுலேயும் தோற்று விட்டோம். அதனால் எல்லோரும் கொஞ்சம் சோகமாக இருப்பீங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்சு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் யாரும் சோகமாக இல்லை, எல்லாம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பிஆர் தான் மக்களே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி சும்மா வெறி கொண்டு அடிக்கிறோம். பட்டு அடிக்கிறதுனா அந்த டபுள் மீனிங்கில் யாருமே எடுத்துக்கூடாது. அந்த டபுள் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் மீனிங்கை யாருமே நினச்சிக்காதீங்க. நான் டபுள் மீனிங்கில் பேசவும் மாட்டேன், எனக்கு பேசவும் தெரியாது. ஸோ அதனால் யாரும் டபுள் மீனிங்கில் எடுத்துக்காதீங்க. ஓகேவா? அண்ட் இது வேறு சும்மா 25 போனால் தான் வேறு ஓகேவாமா வேறு. ஸோ அதனால் எப்பயுமே நாம் ஃபர்ஸ்ட் சிஎஸ் நாம் போட்டுட்ருந்தோம். சிஎஸ்சில் ஓகேவாக ஓரளவு போச்சு. பிஆரில் எப்படி போகுதுன்னு தெரில. அதே மாதிரியே இப்பயும் லைக் பண்ணி. ஸோ அதனால் இனிமேட்டுக்கு நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம்னா தெரியாமல் அழுத்திட்டேன். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். Because he is already a ghost. அதாவது பார்த்திங்கன்னா, சில பேர் கேட்குறீங்க, என்னாச்சு ப்ரோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஏன் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் விளாட போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆமாம், எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கேமில் இல்லை. இருந்தாங்க, சில பேர் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. இந்த பீக்கை நிறையா பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் மக்களே, நானும் மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்தானுங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இவனுங்க பார்த்தா கொண்டு வர மாட்டானுங்க போலயே. நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், அங்கே மறுபடியும் என்னமோ தலைக்கு மேலே என்னமோ பறக்குது. ஓகே மக்களே, இதுக்கு மேலே நாம் கேமுக்குள்ளார போய் சும்மா அடித்து வெளுத்து கட்டுறோம். ஓகேவா? வாங்க நம்ம ஃப்ளைட்டில் போகலாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு இப்போ என்னடா பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அந்த என்ன மலை மேலே பூந்து வந்ததுங்க. எனக்கே தெரில எப்படி வராங்கன்னு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிங்களா, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது காய்ஸ். என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி. அங்கே 7th anniversary ஏதோ விட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா, கீழே ஒன்று தெரியுது. அதான் நான் அங்கே தான் போகிறேன், போய் அதை காமிக்கிறேன். அது என்னென்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அது என்னென்னு எனக்கு சுத்தமாக தெரில. அது என்னன்னு தெரில. அதுக்குள்ளார போனால் அப்படியே ஏதோ ஒரு 7th anniversary ஏதோ கலராக ஒன்று வருது. எங்கடா இங்கேயோ போகிறான். அதான் திரும்பியாச்சு மக்களே. இப்போ கரெக்டாக போயிடுவோம். ஐயோ, அங்கே வேறு எனிமி இறங்குறான், நம்மளுக்குனே வரானுங்களே. போச்சு. பார்ப்போம் பார்த்து இறங்குவோம். இல்லைனா சுட்டுவிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது? நாம் தானே அடி வாங்கணும். அப்புறம் இதை பார்த்தா இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிட. இது என்ன அதான் இதுதான் யார் யாருக்கு தெரியும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு இது என்னன்னே தெரில சுத்தமாக. ஸோ அதனால தான் உங்ககிட்டயாச்சும் ஐடியா கேட்கலாமே, நான் ஐடியா கேட்குறேன். எவனுமே இல்லை வேறு எனிமி. என்ன தான் பண்ணுறது, நான் மட்டும்தான் போல். எங்கடா வந்துட்டான்பா ஆளு. ஆட்ட பாவி டேய், நான் என்னடா பண்ணேன், வந்தான் அவன் பாட்டுக்கு சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறான். பாவி பயலுங்களா. அவனே தான் போடு கடவுளே, போட்டுரு அவனை போட்டுரு. முடிச்சிட்டேங்க. ஒருத்தன் ஒரு கில் நான் எடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு. போட்டுறா கைப்புள்ள. இன்னொருத்தனையும் போட்டாச்சு. 2 கில் எடுத்தாச்சு. இதுக்கு காயின் கிடைக்கும் போலங்க. அங்கே 7th anniversary ஒன்று போட்டிருக்காங்கல்ல, இது அங்கே ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க. 19 நிமிஷம் எனக்கு இருக்குது. அந்த டைமிங்குள்ளே இவனுங்க எல்லாத்தையுமே முடித்தா ஒவ்வொரு கில்லுக்கு ஒரு லைக் 300 ரூபாய் 300 rupees ஏறுதுன்னு நினைக்கிறான். 300 rupees ஏறுது. அந்த இதை வச்சு நாம் கன் வாங்கிக்க முடியும் போல். இப்போ தான் எனக்கே தெரியுது. நான் இப்போ பறக்க போகிறேன். ரெடியாக இருங்க. நாம் இப்போ பறக்க போகிறோம். சூப்பராக இருக்குப்பா இது. ஆனால் உண்மையாகவே மரணமாக இருக்குது. நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் இருக்கும்னு. எல்லாம் புதுசாக கொண்டு வரது தான் பேர் தான் கரீனா மக்களே. எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கள, நான் சொன்னேன்ல, நல்ல வேலை
MP40 இல்லை சாரி ஒன்றும் இல்லை அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நாம் போய் வேறு கன் எடுக்க ட்ரை பண்ணுவோம். பார்த்தீங்களா சொன்னேன்ல, இந்த காயினை வச்சு வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கன் எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்டது இது போல் நாம் இது எடுத்துக்குவோம். ஷார்ட் ரேஞ்ச் எடுத்துக்குவோம். ஒரு ஷார்ட் ரேஞ்ச் இருந்தால் தான் எப்பயுமே நல்லது. ஸோ அதனால் ஷார்ட் ரேஞ்ச் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம போகிறோம், போய் சும்மா வச்சு செஞ்சு விட்றதுனா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் எப்போயுமே உங்ககிட்ட சொல்லிட்டேன், டபுள் மீனிங்கில் எப்போயுமே நினைக்காதீங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பேசவும் மாட்டேன் டபுள் மீனிங்கில். ஸோ அதனால் டபுள் மீனிங்கில் யாராச்சும் நினச்சிக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க, ஓகேவா? எனக்கு டபுள் மீனிங்கில் நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம்னா டபுள் மீனிங்கில் நினைக்கிறது. ஸோ அதனால் டபுள் மீனிங்கில் மட்டும் கொஞ்சம் நினச்சிடாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இப்படி நினைக்கிறீங்கன்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகேவா? நம்ம போய் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு எங்கேயாச்சும் போய் ஊர் சுற்றிட்டு கடைசியாக ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவனுங்களை அடிப்போம், ஓகேவா? இப்போதைக்கு நம்ம ஒரு கில்லு கூட எடுக்க வேண்டாம், சரியா? லாஸ்ட்டாக ஒருத்தன் வருவான், வந்து சிக்குவான், அவனே தானாக வந்து சிக்குவான் ஆடு. அப்போ முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். இவருக்கு யாரா இவனுக்கு ஏதோ போய் எவனோ சுடுறான்பா, யாரா அவ்வளோதான் மக்களே, போட்டு தள்ளியாச்சு. நினச்சிங்கள நான் சும்மா சப்பன் நினச்சிக்காதீங்க. என்ன நானும் விளாட தெரியும், எனக்கும் விளாட தெரியும் நிறையா. ஸோ அதனால் என்ன சப்பன் மட்டும் கொஞ்சம் நினச்சிடாதீங்க, ஓகேவா? யாரெல்லாம் சப்பன் நினச்சிங்கன்னு எனக்கு தெரில சுத்தமாக. ஸோ கொஞ்சம் சப்பன் நினச்சவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அது அப்போ தான் எனக்கு தெரியும் யாரெல்லாம் நினச்சிருக்கீங்கன்னு. சூப்பராக இருக்குங்க மேகம், பார்த்தீங்களா? ஏதோ லைட் பிங்கிஷில் இருக்குது, சூப்பராக இருக்குது மேகம். இது மேலேயே அப்படியே போவோம். பாட்டை போட்டு விட்டு போகிறோம் நாம் பாட்டுக்கு. பாட்டு கேட்கலன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் பாட்டு உங்களுக்கும் போட்டு விட முடியும். ஸோ அதனால தான், ஓகேவா? மேலே வேற என்னமோ சுற்றுது, என்ன சுற்றுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரில. என்ன பண்ணுறது, எல்லாம் நாம் தான் என்றைக்குமே நாம் தான் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றுறவங்ககிட்டலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் வரேன். சிங்கிளையும் அங்கே ஒருத்தன் வர்றான்பா, முடிச்சிட்றாடு. போடுறோம் தப்பிச்சு வர்றாங்க. க்ளோவால் போட்டானே பையன், போடு. ஐயோ தப்பிச்சிட்டான். இந்த கன்று எடுத்துட்டான். அவ்வளோதான், செத்துறான். இங்கே ஷார்ட் ரேஞ்சிலேருந்து எவனோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை. இது ஃபஸ்ட்டு ஏற்றிடுவோம். ஏற்றின ஆடா பாவிங்களா டே, என்னடா பண்ணேன் நான் அவங்கள? ஏதாச்சும் துரோகம் பண்ணாடா டே, உன்னை சாவடிச்சிருவோம் போனே. 30வது லெவலில் தாங்க இருக்கான் இவன், போய் நம்மளை போட்டானே, அசிங்கம். ஓகே விடுங்க. அதான் நான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது தான், இந்த கேமிங்கை பார்த்து நீங்கள் விளாடணும் அப்படின்னா எவ்வளோனாலுமே விளாட முடியாது. ஸோ அதனால் நம்ம தலைவர் கேமிங் தமிழன் இருக்கார், அவரை பார்த்து வந்து விளாடுங்க, ஓகேவா? எப்பயுமே நான் வந்து அதை தான் சொல்லுவேன் மக்களே. ஏதோ புளியாக இருக்குது, அதனால தான் தொட்டு பார்த்துட்ருக்கிறேன். ஸோ அதனால் என்னை பார்த்து விளாடாதீங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் அந்த பெல் பட்டனை லைக்கை போட்டு போங்க, ஓகேவா? பாய் டாட்டா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், ஓகேவா?